நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த 2026 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். 2026 கன்னிராசி உள்ளவர்கள் என்ன செய்யணும், அவருக்கு இந்த ஆண்டு எப்படி அமையும்? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 7ஆம் வீட்டில் சனி பகவான் கண்டகச்சனியாக அவங்க ராசியை பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 6 மாதமாக 10ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம், 12ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் பாசிட்டிவாக இருக்குது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிற கேது 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானின் சஞ்சாரம் தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும். தொழிலில் ஒரு நிரந்தரமற்ற தன்மை, ஒரு மாதிரி ஒரு மன பயம், தொழில் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் விரும்பத்தகாத பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்படுறது. இவங்க ஒரு இதில் நிபுணத்துவத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு போய் வேறு ஒன்று இவங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையில் போடுறது. அதே நேரத்தில் இவங்க தகுதிக்கு குறைவான பணிகளை இவங்க ரேஞ்சு வேறு மாதிரி இருக்கும் ஆஃபீஸில். பட் அவங்க ரொம்ப லோவில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலைகளை இவங்களுக்கு மேலே கொடுக்குறது, இந்த மாதிரியான சூழல். அதே நேரத்தில் விரும்பத்தகாத இடமாற்றம், இவங்களுக்கு எந்த இடம் பிடிக்கலையோ அங்கே தான் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு அமையும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரு பகவானின் சஞ்சாரம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால. பட் இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் கண்டகச்சனின்னு சொல்லுவோம். எப்பவுமே கண்டகச்சனி ஒரு தடவை வந்துடுச்சுன்னா எதிர்மறை சிந்தனைகள், எதிர்காலம் பற்றிய பயம், நண்பர்கள் உறவினர்களால் பிரச்சனைகள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், பிஸ்னஸில் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் அதாவது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சார் அவங்க 10-15 வருஷமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்ருக்காங்க சார், திடீர்னு அவன் பார்ட்னர் ஏமாத்திட்டு தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் கண்டகச்சனி நடக்கும்போது நடக்கும். கண்டகச்சனியில் அவன் பார்ட்னர் உண்மையான பார்ட்னராக இல்லையா அப்படின்றதே அவங்க தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவனால் பிரச்சனைகள் இருந்திருக்காது. பட் திடீர்னு பார்த்தா ஒரு 50 லட்சம் கோடி தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் வருது இல்லையா. இது இந்த கண்டகச்சனியில் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணியாட்கள் இருக்காங்க இல்லையா, வேலை செய்கிறவங்க, அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மார்க்கெட் வச்சுருக்கேன், இது சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம், அங்கே இருக்கிறவனே அந்த கடையில் வேலை செய்ய திருடுவான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் முழுசாக நம்பக்கூடாது, யாரை நம்பியும் எதுலேயுமே அகலக்கால் வைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் சுயமுயற்சி. அதே மாதிரி திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு வந்தால் உடனடியான மருத்துவரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதம், இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்ற வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. 12ஆம் இடத்துல கேது இருக்குன்னா நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வாங்க. ரொம்ப நாளாக காசி போகணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இப்போ போயிடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, லாங்கில் கூட, அதுக்கு போகக்கூடிய சூழல் வரும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அவங்களுக்கு வருடம் முழுமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் பெரிய அளவு பிரச்சனை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 11ஆம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு குரு பகவான் போயிடுவார். அதனால் அப்போ இந்த கண்டகச்சனியோட தாக்கம் குறையும், அதை ஓவர் கம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஆழம் தெரியாமல் காலக்கூடாது. ஏன்னா அந்த குரு பகவானின் சஞ்சாரம் சரியான உடனே திரும்பி 12க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அடி பயங்கரமாக இருக்கும். அதனால் எதுலேயுமே அளவோடு இருக்கிறது நல்லது. ஆழம் தெரியாமல் எங்கேயுமே காலை விடக்கூடாது. ரொம்ப பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. இவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா இந்த ஆண்டில் இதை செய்யலாம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி தெரியும் இல்லையா, அந்த அரிசியில் ஏதேனும் ஒரு உணவை இவங்க ரெகுலராக எடுத்துக்கணும். அது வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமையாவது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஏதேனும் கஞ்சி இல்லை அதில் ஏதோ ஒன்று ஸ்வீட்டு இந்த மாதிரி எதையாவது செஞ்சு சாப்பிடணும். அது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே நேரத்தில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு தடைகளை பிரச்சனைகளை கண்டிப்பாக குறைக்கும்.